வணக்கங்க. டிவிக்கு கட்சி தொண்டர்களுக்கும், விஜய் அண்ணனுக்கும், விஜய் ரசிகர்களுக்கும் எனது வணக்கங்களையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது கட்சிக்கு சின்னம் அறிவிச்சிட்டாங்க. விசில் சின்னம். எங்கே பார்த்தாலும் பட்டி தொட்டி எல்லாம் விசில் போடு, விசில் போடுன்னு விசில் சின்னம் தான் பறக்குது. மற்ற கட்சிகளுக்கு அவ்வளோ பாப்புலாரிட்டி ஆகல. இன்னும் சின்னத்தை வரையில் நம்ம சின்னம் பயங்கர பாப்புலாரிட்டி ஆகிட்டுருக்கு. அது பெரிய விஷயமா ரீச் ஆகிட்டுருக்கு. இங்கே மட்டும் இல்லை, தமிழகத்தில் மட்டும் இல்லை, உலக லெவலில் ரீச் ஆகிட்டுருக்கு. எங்கே பார்த்தாலும் உலகத்தில் வாழுகிற எல்லா தமிழ் மக்களும் அந்த விசில் எடுத்து விசில் அடிக்கிறாங்க, கொடியை தூக்கி அசைக்கிறாங்க. பெரிய புரட்சி மாரி தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் இது இருக்கட்டும், இன்னொன்று முக்கியமான விஷயம் நான் சொல்ல வேண்டியதை சொல்கிறேன். அதாவது வட வட தமிழ்நாட்டில், தென் தமிழ்நாட்டில் ஜாதிக்கு ஒரு தலைவர் இருப்பாங்க. வட தமிழ்நாட்டில் ஒரு 2 பேர் இருக்காங்க, தென் தமிழ்நாட்டில் ஒரு 2 3 பேர் இருக்காங்க. ஒரு 5 பேர் குறிப்பிட்டு சொல்கிற மாரி ஒரு 5 பேர் இருப்பாங்க. நான் பேர்லாம் யாரும் சொல்ல விரும்பல. நான் என்ன சொல்கிறேன்னா, தயவுசெய்து இந்த எலெக்ஷனில் நீங்கள் கொஞ்சம் மூட்டை கட்டி வச்சுட்டு, உங்கள் அரசியலெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு, ஜாதி அரசியல் பேசுகிறது இதெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு ஓரமாக நின்று வேடிக்கை பாருங்கள். ஏன்னா விஜய் அண்ணன் காலத்தில் இறங்கியிருக்காரு. அவர் ஜாதி மதமற்ற எல்லா மக்களும் ஒத்துமையாக இருக்கணுங்கிற ஒரு சிந்தனையில் அண்ணன் களத்தில் இறங்கிட்டார். எல்லாரும் நாங்கள் மக்களாகிய நாங்கள், தலைவர்கள் தான் நீங்கள் வந்து வேறுபட்ட இடத்துல நிற்கிறீங்க. மக்களாகிய நாங்கள் வட தமிழ்நாட்டிலையும் தென் தமிழ்நாட்டிலையும் அண்ணனுக்கு விஜய்க்கு தான் வந்து நாங்கள் ஆதரவாக நிற்கிறோம். இந்த வாட்டி விஜய் அண்ணனை ஜெயிக்க வைக்கணுங்கிற ஒரே குறிக்கோளில் நாங்கள் எல்லாம் நின்றுக்கிட்டு இருக்கோம். அதனால் உங்கள் மேலே எங்களுக்கு மதிப்பு மரியாதை எல்லாமே இருக்குது. வட தமிழ்நாட்டில் உள்ள தலைவர்களுக்கும் தென் தமிழ்நாட்டில் உள்ள தலைவர்களுக்கும் உங்கள் மேலே எங்களுக்கு மதிப்பு மரியாதைகள் நிறைய இருக்கிறது. அதில் எந்த வேறுபாடும் இல்லை. ஆனால் இந்த வாட்டி உங்களை எல்லாரையும் கொஞ்சம் மூட்டை கட்டி உங்கள் அரசியலை வையுங்க. அண்ணனுக்காக நாங்கள் களம் இறங்கியிருக்கோம். ஜாதி மதம் இல்லாமல் எல்லோரும் நின்று வேலை பார்க்கணுன்னு முடிவு எடுத்திருக்கோம். அதனால் மாற்று அரசியல் தமிழகத்துக்கு தேவை. மாற்று அரசியல் வந்தால் தான் மற்ற அரசியல், அதாவது ஊழல் பெருச்சாலைகள் நிறைந்த அரசியலை எங்களால் தள்ளி எடுத்து எட்டக்கெடுத்துட்டு போக முடியும். புது ஜனங்களுக்கு, புது மக்களுக்கு பதவிகள் வேணும். எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும். புது மக்கள் வந்து எம்எல்ஏ பதவியில் போய் உட்காரணும். எவன் மினிஸ்டர் ஆனானோ அவன் புள்ள தான் மினிஸ்டர் ஆகிறான். அதுமாரி இல்லாமல் புதிய மக்கள் எல்லாருமே வந்து அந்த தளத்துக்கு போகணும். அதுக்கு தான் அந்த மாற்று அரசியலை நாங்கள் சிந்திக்கிறோம். அதுக்கு விஜய் அண்ணனை நாங்கள் ஆதரிக்கிறோம். விஜய் அண்ணனுக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம் கம்பல்சரி. அதனால் தயவுசெய்து உங்கள் மேலே எங்களுக்கு மதிப்பு மரியாதை எல்லாம் இருக்குது. இருந்தாலும் இந்த 2026 எலெக்ஷன் வந்து விஜய் அண்ணனை நோக்கி தான் நாங்கள் நகர்த்த போகிறோம். அவருக்கு தான் ஓட்டு போட போகிறோம். அதனால் தயவுசெய்து திரும்பி சொல்கிறேன், நீங்கள் கொஞ்சம் ஓரங்கட்டி நின்று உட்காந்து வேடிக்கை பாருங்கள். இது விசில் சத்தம் கேட்கக்கூடிய எலெக்ஷன்